வணக்கம். நான் மிதுசா. இன்றைய நாள் நான் எங்கே நிற்கிறேன்டா, எங்கள்ட வீட்டை தான் வந்து நிற்கிறேன். எங்கள்ட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி போட்டு ஓலண்ட் ஆப்ஷனை கொடுத்து போட்டு எங்கள்ட வீடியோக்களை பாருங்கோ. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாம் அப்படியே தொடர்ச்சியாக உங்களுக்கு வரும். அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எங்கள்ட அத்தை வந்து இறந்து 1 வருஷங்கள் ஆயிட்டுது. அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 1ஆம் ஆண்டு துவசம் வந்து செய்ய போயினோம். அப்போ நாங்கள் வந்து அங்கே தான் போகிறோம். உண்மைக்குமே அப்பா எல்லாம் பாரதண்டு தான் பிளான் பண்ணி இருந்தது. அப்பாவுமே வந்து கால் புண் தெரியும் தானே. அப்போ மழை நேற்று சரியான அடமழை பெஞ்சதால் அப்பா வந்து இன்றைக்கு கூட்டி கொண்டு போயிடாது, மருந்து கட்டவும் கூட்டி கொண்டு போயிடாது. அங்கால மழையும் என்ன ஒன்று தெரியலை. அப்போ அதால் வந்து நான் வந்து வீட்டையே வந்து மருந்தெல்லாம் கட்டி போட்டு இப்போ நாங்கள் வந்து நான் போகிறேன். தேராக வந்து வேலையை போயிட்டு அப்பாவை தனியாக விட்டுட்டு அம்மா வந்து வரையிலாது. அப்போ அக்காக்கள் பிள்ளைகளோடு இப்பயே வந்துட்டு அவை பிறகு சினந்து கொண்டு இருப்பினோம். அதால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நான் தனியைத்தான் இப்போ போகிறோம். அத்தானாக்கள் மத்தியானம் போல் வைக்கணும். அப்போ நான் வந்து இப்போ போகிறேன். உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா அத்தை வந்து இறந்து 1 வருஷங்கள் ஆனாலுமே வந்து அவன நினைவுகள் அப்படி இப்போவுமே வந்து மனசுக்குள்ளே உறுத்தி கொண்டே இருக்கும். அட இப்படி போயிட்டான்னு சொல்லி உண்மைக்குமே வந்து அந்த ஒரு விஷயம் வந்து எங்களால் மறக்கிறாது உண்டாத்தான் வந்து இருக்குது. என்றைக்குமே மறக்கலை. இப்போ நித்திரையாக கிடந்தாலுமே வந்து திடுக்கிட்டு எழும்புற மாதிரியா நினைவு வந்தால் அப்படி ஒரு இதில் இருந்தால் அத்தை வந்து இறந்தவா. உண்மைக்குமே எங்களாலேயே அதை தாங்கி கொள்ள இல்லாது இருக்குது. அவை பிள்ளைகள் மாமா எல்லாம் இப்படி தாங்கி கொண்டிருக்கிறோம். உண்மைக்குமே வந்து எனக்கு தெரியாது. எல்லாருக்குமே வந்து மனசுக்குள்ள நிறைய கவலைகள் இருந்தாலும் என்ன செய்கிறோம், நாங்கள் வந்து அதை வழிகாட்டாமல் நடந்து கொள்ளத்தானே வேணும்னு சொல்லி போட்டு எல்லாமே வந்து நல்லபடியாக நடந்து கொண்டிருக்குது. நாங்களுமே வந்து முந்தின நாள் நானும் அக்கான் ரித்திக்கும் அங்கே போய் நின்று நாங்கள் பின்னிடம் போல் நேற்றைக்கு போவோம்னு பார்த்தா நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மழையாக போயிட்டுது. அப்போ நாங்கள் வந்து போக இல்லாத ஒரு சூழ்நிலையாக போயிட்டு அப்போ நான் வந்து இன்றைக்கு இப்படியும் இப்போ 8:30 நேரம் இருக்கும். இப்போ நான் வந்து போகிறேன். அப்போ நாங்கள் போயிட்டு அங்கே என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதைத்தான் வந்து இன்றைய காணொலியாக நான் வந்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். நீங்களுமே வந்து பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கோ. அப்போ உண்மைக்குமே வந்து அத்தை இறந்ததுக்கான உண்மையான ரீசன் வந்து என்னென்னா அவளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் இருந்தது. அவள் ஹார்ட் அட்டாக் இருந்தேன்னு சொல்லி தான் ஹாஸ்பிட்டலோட அட்மிட் எல்லாம் பண்ணி நான் அப்புறம் கடைசியாக நர்ஸிட்ட கேட்டு நான் என்ன பிரச்சனைன்னு சொல்லி உண்மைக்குமே வந்து இப்போ ஒரு ஆக்களுக்கு 7ஆம் இருக்கேக்க நாங்கள் வந்து சாப்பாடு அதில் கொடுக்க பார்த்தீங்கன்னா அவைக்கு பிறக்கடிச்சுன்னு சொல்லி சொன்னால் அது வந்து நுரையீரலுக்கு போச்சுன்னு சொல்லி சொன்னால் அது வந்து அவைகளை அந்த சுயநினைவு இல்லாமல் பண்ணிடுமாம். அப்படித்தான் அவாக்குமே வந்து பண்ணி அவள் வந்து இறந்து போனவா. அவள் கிருமி தாக்கங்கள் அப்படி இப்படி நிறைய காரணங்கள் சொன்னேன்னா அந்த இடத்துல நான் நின்ற நாடி அதுக்குள்ளேயே நின்ற நாடி அந்த நர்ஸாக்களை கேட்கவே சொன்னவேன்னா அவளுக்கு வந்து நுரையீரலுக்குள்ளதான் வந்து ஒரு உணவு போயிட்டுது. என்ன சாப்பாடு கொடுத்தனீங்களா அப்படின்னு சொல்லி உண்மைக்கு அவளுக்கு சாப்பாடுன்னு சொல்லி அவள் தண்ணி சாப்பாடு தான் அப்படி சாப்பிட்டு கொண்டு வந்தவா. ஒரு நாள் கஞ்சி கொடுத்தது. அப்போ நான் நினைக்கிறேன் அந்த கஞ்சி தான் வந்து ஒரு சோறு பெருக்கு போய் நுரையீரலுக்குள்ளே போய் அது வந்து அவ்வளோ தூரம் பெரிய பிரச்சனையாக வந்து சுயநினைவு இல்லாமல் இறப்பான்னு சொல்லி உண்மைக்குமே வந்து நாங்கள் இப்படி பார்த்து கொண்டு வந்தோம். இப்படி பக்கண்டு இறந்துட்டான்றது வந்து உண்மைக்குமே வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள இல்லாத ஒரு விஷயமா தான் இருந்தது. இருந்தாலுமே வந்து அதை ஏற்றுக்கொண்டு அவக்குரிய கடமைகளை நாங்கள் செய்து முடிக்கத்தான் வேணும்ன்றதுக்காக வந்து எல்லாமே வந்து நல்லபடியாக மாமா வந்து முன்னுண்டு எல்லாமே வந்து தன்னை கவலையை தன்னை மனசுக்கு வச்சு கொண்டு முன்னுண்டு எல்லாமே வந்து செய்து முடிச்சு இப்போ 1 வருஷமாகி துவசமே வந்து வந்துட்டுது. அப்போ நானுமே வந்து அதுக்கு தான் இப்போ போகிறதுக்காக வந்து வலுக்கிட்டு நிற்கிறேன். அப்போ நாங்கள் அங்கே போயிட்டு என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து பார்ப்போம் வாங்குவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இளந்தக்காடு சிவன் கோயில் கட்டட வேலைகள் நடக்கிறனாடி இங்கால வந்து சாமியை தூக்கி வச்சுட்டு பூசியல் நடக்குது. அப்போ இன்றைக்கு எனக்கு சிவனுடைய தரிசனமே வந்து கிடைச்சது. அப்போ நான் வந்து சிவனையும் தரிசிச்சுட்டு எல்லா இதுகளையும் அர்ச்சனைகளும் செஞ்சுட்டு வந்தேன் நான். அப்போ நீங்களுமே வந்து சிவனோட தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க உங்கள்கிட்ட காணொலி ஊடாக. அப்படியே நாங்கள் கோயிலில் கும்பிட்டுட்டு வந்த பிறகு இங்கே ஐயருமே வந்து பூஜையால் ஆரம்பமாகி விட்டன.
அதிகாரம் தத்துவ அழுதும் ஓம் திரியம்பகம் ஜெயாமகே சுகந்தம் புஷ்டிவர்தனம் உர்வாரகமிவ வர்தனாத்தும் கிருத்வம் மூஷிகமாம் பிரசாதே. அதிகாரம் சித்திரஸ்து. உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்ட அதிகாரத்தோடு நீங்க பூச வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கும் அதிகாரம் தான். சிவகோத்திர ஜாதாய அல்லானந்தமலர்நாம் தேச நமஸ்பத சர்வமோட்ச பிராஜித்த ஏக வசசிராத்த கர்மாங்க அதிகாரம் தத்துவம் நம்மளுக்கு சொல்லி அவட ஓராண்டு சிரா ஏக வருஷம் முதலாவது ஆண்டு சிராத்த கடமைக்காக பூஜை செய்வதற்காக உங்களுக்கு அதிகாரம் தரப்படுகின்றது. ஓம் திரியம்பகம் ஜெயாமகே சுகந்திம் முஷ்டிவர்தனம் உர்வாரகமிவ வந்தனாத்தும் கிருத்வம் மூஷிகமாம் பிரசாதே. அதிகாரம் சித்திரஸ்தம். உங்களுக்குரிய அதிகாரம் குருவினாலே வழங்கப்பட்டாச்சு. சரியோ? இனி அடுத்தது சங்கல்பம். சங்கல்பம் என்றால் என்ன பொருள்? சங்கல்பம் என்றால் உறுதி எடுத்து கொள்ளுதல். இன்றைய நாம் அம்மாவுடைய கணவனுடைய ஊராடு சிராத்த கடமை பூச வழிபாடு நாங்கள் பூச வழிபாடு எந்த விடைகளும் பெறக்கூடாது சொல்லி மேலும் நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் கைங்கரியங்கள் எல்லாம் தடைகள் எல்லாம் ஆத்மாவில் உள்ள பாவங்கள் தோஷங்கள் எல்லாத்தையும் நீக்கி அவாவே வைத்திய செப்பெருமான உங்களுடைய பாதத்திலே நீங்கள் விரைவாக ஏற்றுக்கொள்ளையா சொல்லி சிவபெருமான கேட்டுக்கோங்க. ஒரு நோக்கமே சிவனுடைய அம்மா ஆத்மா ஒரு பாதத்துல சேரணும். அதுக்கு அருள் புரியணும் சொல்லி சிவனை கேட்டுக்கொள்ளுங்க. சிவசிவான்னு சொல்லணும். சிவனை கும்பிடுகிறேன் மேல சிவசிவான்னு சொல்லி ஓம் சிவ 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 சம்போ நாட்டிய பிரபுத்தமானசிய ஆத்ய பிரம்மணः விவித பராதே தேவஸ்வரேவன் மந்தரே சாவி சைத மேகரயுகே அவரவக பஞ்சமி திரியான் சர்வமோட்ச பிராஜித்த ஏக அவசராத்த கர்மாங்காச்சாரிய முகேன சங்கல்ப விதானம் அகம் மத்தியகசியேது இந்த விசுவாச வருஷத்திலே தட்சிணாயத்திலே ஆவணி மாதத்திலே அவரவக பஞ்சமி திரியாக என்றெல்லாம் நாங்கள் தாயாருடைய ஒரு ஆண்டு சிராத்த கடமை நாங்கள் சரியாக மங்கள தூபம் தர்சயாம் பாரியாமி நீராஞ்சலிம் தர்சயாம் பாரியாமி தர்சயாம் பாரியாமி கஜானனம் பூதகணாதிசவிதம் கவித்தஜம்புபலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கயமுங்காம் சுமுகாய நமோங்காம் தேவநந்தாய நமோங்காம் கபிலாய நமோங்காம் வல்லவாம் பாதேவி சமேதம் திருச்சிற்றம்பல விக்னேஸ்வர முத்தைய நமோ நமக நாளிகேரம் பிரசோதயாத்ராய நமஹ துவயித்வம் கெந்த குங்கும அக்கசம் சமர்ப்பயாம் பாதயாமி கெந்த அப்படி கோதிரோணம்மா நம்ம அடுத்து அம்மா இந்த வஸ்திரம் நாங்கள் உடுப்ப சாரியும் நான் உங்களுக்கு அன்பா தாரணையம்மா நீ கொடுத்து கொள்ளணும்னு அம்மா சொல்றீங்களா என்ன சிவகோத்திர ஜாதாய அம்மா இந்த பத்திரத்தை உங்களுக்கு தர நீ உறுதி கொள்ள வேண்டாம். சரி மடிச்சு அப்படி போத்து சிவகோத்திர ஜாதாய அல்லானந்தமலர்நாம தேச நமஸ்பத சர்வமோட்ச பிராஜித்த என்னங்கோ இப்படி நீங்க எடுத்து பலியில் எடுத்து போத்திடுவோம் கையில கொடுக்க கூடாது பஸ் சாத்தி விட்டும் அம்மா வலிச்சோ போத்தி விடுங்க. அம்மா வலிச்சு அம்மா இந்த வஸ்திரத்தை நான் உங்களுக்கு தாரணை அம்மா உடுத்தி கொள்ள அம்மா வலிச்சு அம்மா இந்த வஸ்திரத்தை நான் உங்களுக்கு அன்பாக தருகிறேன்னு ஏற்றுக்கொள்ளணும். சிவகோத்திர ஜாதாய அல்லானந்தவர்நாம தேச நமஸ்பத சமிசாத்துங்கோ அம்மா சாரியை உடுத்திட்டு வந்து என்ன அலங்காரம் செய்யணும். இதில் பூசுங்கோ ஸ்ரீகரஞ்ச பௌத்திரஞ்ச ரோகதோஷ நிவாரணம் லோகாவசீரம் புண்ணியம் விசுமன் திரிலோக்கிய சாதனம் கெந்தம்டா சந்தனம் கெந்தத்தாரையாம் பாவையாமே கருத்திரா சூடம் மாதாய போடுங்க. இந்த புஷ்பம் ஒன்று எடுத்து கொண்டு சாப்பிடுங்க அம்மா. அழகாக கொளுத்தி போட்டு தீவத்தை கொளுத்தி காட்டுங்க அம்மா. கப்பல் மட்டும் காட்டாது. காட்டி சரி
தூக்கம் போட்டு அப்பா அம்மா தூக்கம் போட்டு உபசார பொருட்களை உபசாரமாக கொடுக்கணும் முன்னிச்சு பாயதெல்லாம் எடுப்போம். இந்த கண்ணாடி இப்போ இந்த அலங்கார பொருட்கள் இருக்கிறத கொடுப்போம். நம்ம பார்க்கட்டும் அம்மா உங்கள் அலங்காரத்தை நீங்கள் பார்ப்பதற்காக இந்த கண்ணாடி அலங்கார பொருட்கள் எல்லாத்தையும் தாப்பணும். கண்ணாடியை காட்டுவோம். கண்ணாடி காட்டி போட்டு சிவகோத்திர ஜாதாயம் அல்லானந்த மதர்நாம தேசி நமஸ்பத அலங்காரதான பிரத்யத்தம் அலங்காரதான பிரத்யம் அலங்காரதானம் நீங்க எடுத்து வைங்க. அப்பாடு வரக்கூடாது, நீங்க எடுத்து வைங்க. அங்கால பாயதெல்லாம் எடுக்கும். பாயதெல்லாம் எடுத்து அம்மா உங்களோட சயனத்துக்காக சயனம் உண்டால் உறக்கம் ஏற்பட்டால் நீங்கள் வசதியாக உறங்குவதற்காக சயனதான பிரத்யத்தம் சயனதானம் தொனிக்க விடுவோம். கையை விடுவோம். அடுத்தது விசிறி எடுத்து விசிக்கு விடுவோம். அம்மா உங்களுக்கு வெக்க ஏற்படுகிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் இதை பயன்படுத்தி உங்களது வெப்பத்தை தணித்துக் கொள்ளுங்க. மாட்டேன் அப்படி இங்க நீங்க எடுக்கக்கூடாது. கட்டிடுங்க ஆசனத்தில் சிவகோத்திர ஜாதாய அல்லானந்தமர்நாம தேசி நமஸ்பத ஆசனதானம் கிருத்துவ ஆசனம் பண்ண நீங்க சிவனிட்ட பயணம் செய்யக்குள்ள நீங்கள் இருப்பதற்காக இந்த வசதியாக இருப்பதற்காக ஆசனம் சிவ யாத்திரையின் பொழுது மழை வெயிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அம்மா இந்த கடைசியா செருப்பை போடுவோம். போட்டு சிவ யாத்திரையின் பொழுது உங்களோட பாதங்களை அம்மா பாதுகாப்பதற்காக கல்லுகள் முள்ளுகளில் இருந்து உங்களோட பாதத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த பாத பிரச்சாரத்தை நாங்கள் உங்களுக்கு வழங்க நண்பா தாரணமா ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தாங்கோ. தம்பி செம்பு எடுங்கோ. செம்பு தண்ணி இருக்கோ. இது வந்து சோதகம்பதானம்னு சொல்றோம். சோதகம்னு சொன்னால் ஒரு கலசவாத நீர் அனுப்பி அம்மா உங்களுக்கு தாகம் ஏற்படுற வழியில இந்த நீங்கள் தாகத்தை தணிப்பதற்காக இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. சிவகோத்திர ஜாதாயம் அப்பா கீழே முடியுங்க. நீங்க முடியுங்க தம்பி மீது முக்கியமானது சிவகோத்திர ஜாதாயம் அல்லானந்த மலர்நாம தேசி நமஸ்பத சகமோட்ச பிராச்சித்த ஏகவத்ச உபசார கர்மாங்க சோதகும்பதானம் கிருத்துவ திருப்தியோயான் திருப்தியோம் ஆண்டுகளுக்கும் நரிபூர்ண திருப்தி திருப்திவத்தை கொடுத்து முராசம் தீவதானம் முக்கியமே வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள பொழுது போட்டு சந்தன குங்குமத்தை சாப்பிடுங்க. அது மகாலட்சுமி சந்தனத்துக்கு போடும். கொஞ்சம் கொஞ்சம் புழுங்க அரிசி வேண்டாம். சரி அரிசி கொஞ்சம் வேண்டாம். ஐயா எப்படி தீவனம் நீங்கள் சிவ பயணத்தில் பொழுது இருட்டிலேருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளக்கா தீபத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. மாடு தாராளம் சொல்லுங்க. சிவகோத்திர ஜாதாயம் அல்லானந்தமலர்நாம தேசி நமஸ்பத சமமோட்ச பிராஜித்த வருஷ உபசார கர்மாங்க தீபதானம் கிருத்துவா கால்பாடத்தில் ஊற்றுவோம்மா. சரி நீங்கள் ஒரு பாடியில் நாங்கள் வந்து அம்மாவா ஊற்றுலாம் எரியட்டு முடிய மாட்டேன் எரியட்டு ஒரு பாடியில் மன வைத்தி சொற்களுமான எங்களுடைய அம்மாவுடைய ஒரு ஆண்டு சிராத்த கடவுள் பூச வழிபாடு தண்டுலாதானம் சொல்றது சாப்பாட்டுக்குரிய ஒரு தானம் 10 தானம் 10 வகை தானம் 10 வகை தானத்தை கொடுப்போம். நீங்கள் சதாரத்திலே நான் கொடுத்த அந்த நிறைவாக நான் இப்ப கொடுக்க சிவனே இதனால் நன்மை எல்லாம் எனக்கு தானம் நீங்க தானம் கொடுத்தா உங்களுக்கு தான் நன்மை வந்து இந்த நன்மை சிவனுக்கு என்ன சொல்லுவீங்க அம்மாக்காக நான் விட்டு அம்மாவை விரைவாக பார்த்து வைப்போம். இப்படி ஓகே தள்ளுங்க ஒரு காலுங்க அடிச்சு தரணும் சிவன் அடிச்சு போகணும். நான் சொன்னதை அடிச்சு போடுங்க போடுங்க சிவகோத்திர அது தரணும். பெரியவில் எடுத்து போடணுமா கொடுங்க பெரியவில் எடுங்க கொண்டு போயிடுமா அப்படி போடுங்க. சிவகோத்திர ஜாதாய ரெண்டு அல்லானந்தமர்நாம தேசி நமஸ்பத சமமோட்ச பிராஜித்த அவசிராத்த கர்மாங்க தண்டுலாதானம் கிருத்துவ சிவனே நான் இந்த அரிசியை அம்மாவுடைய நன்மைக்காக இதை நான் வழங்குகின்றேன் சொல்லி நீங்க வாங்க. நீங்க சும்மா எடுத்து போடுங்க 3 கிராம் ஒரு பிள்ளையார் நீங்க வளர்த்தானே பள்ளி போடுங்க 3 கிராம் போடுங்க. அவன் சௌரம் தான பொருள்கள் அதில் புண்ணியம் எல்லாம் மேலுக்கு அம்மாங்க என்ன சிவகோத்திர ஜாதாய அல்லானந்தமர்நாம தேசி நமஸ்பத சமமோட்ச பிராஜித்த போடுறாங்க. அம்மா அப்பா இல்ல அப்படி போடுங்க. மற்ற போடுறதுக்கு உரிமை இல்லை. இவன் உரிமையான விண்ணப்பம் செய்யுங்க.
பரிபூரண திருப்தி அஸ்து. கொண்டு கண்டல ஒடி இழுத்துடுங்க. கண்டல ஒடி கொஞ்சம் இழுத்து தண்ணி கலடுங்க. அம்மா யாருக்கு சிவகோத்திர இந்த கை கலவனா சிவகோத்திர ஜாதா இந்த கெஞ்ச ஹரிக்கிங்கற சுகமாரு சிவகோத்திர ஜாதாய அல்லானந்த வரத்நாம தேசனம பத அடுத்து போடா அம்மா கூப்பிடுறா கூப்பிடலாம் நல்லது அம்மாண்டே பொம்பளை தான் கூப்பிடணும் மேல கூப்பிடணும் அம்மா அம்மா வேலையில அப்பா கூட அம்மாக்கு மாணிக்கம் என்ன மாமி இப்படிங்கோ சிவகோத்திர ஜாதாய மாணிக்க நாம தேச நமஸ்பத மாணிக்கம் இந்த புருஷனுக்கு என்ன படிக்கிறது அம்மா அம்மா படிவந்த அம்மா மனைவி பேர் படிவந்த அம்மா பேர் அம்மாண்ட மாமியார் கூட்டம் அம்மா அப்பம்மா கூட்டம்மா என்ன என்னங்கோ பொம்பளை தலைமுறை பொம்பளை தலைமுறையா பொம்பளை தலைமுறை கல்யாணம் என்ன பொம்பளை தலைமுறை போ கல்யாணம் நீங்க கல்யாணத்திலே கொடுத்தாச்சு பந்தம் மறந்து கொடுத்தாச்சு எங்க சட்டப்படியே பேர் எல்லாம் மாத்தையில இருக்க இங்க பந்தம் மறந்து பாசம் இருக்குமான பந்தம் அப்ப இது சர்வ இது கூட நீங்க ஒரு ஆணுக்கு ஆண் படி வரும் தம்பி பெண்ணுக்கு சிக்கல் சரியான பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைக்கு தான் பணிக்கல அந்த பிள்ளை புருஷன் மணி வைத்து கொடுத்துருவாரு தேரவாது அந்த பந்தல வச்சு கொடுக்குற எல்லாம் சாட்சியாக சாட்சியாக சிவன் சாட்சியாக எல்லாம் சாட்சியாக நான் தேரவாத்து ஒப்படைச்சா சரி என்ன புருஷங்க ராசம் திருவண்ணாமலைக்காக பண்ணி வந்தால் அவன் அம்மா வருவா சரியான கணக்காண்ணே இப்ப திருவண்ணாமலைக்காக வரண்டா அவ தாயோட இருப்பா தாய் வருவா பட் தாய்க்கு அடுத்தது தாயின் மாமியார் தான் சொல்றது தாயின் தான் வர மாட்டேன் கல்யாணம் செய்வாளோ அவ எந்த மாமியார் தான் நடத்தது தூக்குவாங்க தொடர்பாக தான் அந்த பந்தம் சும்மா விஷயம் தெரியும் அம்மா சொல்லு அம்மா சொல்லுன்றது மாலைக்கே வங்க சுசன்பட்ட வந்து மாமியோட அந்த நாளில தான் எங்கிட்ட வரவு என்ன கல்யாணம் செய்து போனா மாமியார் விட்டா இது போகணும் பூக்களை வைக்கிறா துளசியில இருந்தா கொண்டாடும் தத்துவம் உயர்வடைகிறது பிறந்த உயர்வண்டை அடைகிறது தூவத்தை எடுங்க தூவத்தை காட்ட அடுப்ப மாத்துவோம் சாப்பாடு காட்டு விடுவோம் காட்டும் தூபம் மாக்கையாம் பாவியாமி குலம் தூபம் சுகந்தம் மனோகரம் அம்மா என்ன இதில் வந்து இதனை அம்மா நம்மளுக்கு நல்ல சாப்பாடு நாங்கள் இதுதானே வேற அம்மா என்ன இவத்தை காடி ப்ரோல போக சாப்பாடு நான் சேர்த்து வாங்க நான் கொண்டா கொண்டா இந்த இது இருக்குது கண்ணாடி கொடுங்க கொடுங்க கருப்பு கூட மேற்கு தான் கொண்டாதோ அதனை சீப்பு கண்ணாடி அடே புடிங்கோ புடி விசிறிங்க நீங்கள் சிவனேட்ட தான் போறோம் நம்ம ஊர்ல இது மரக்கடிக்கிறேன் நீங்கள் புறாவே ஊர் மக்கள் நம்ம சிவனேட்ட சொல்லும் போது சிவனே வைத்தி சொல்லும் அதனால அம்மாவுடைய மனைவியுடைய
அவருடைய ஊராடு சிராத கடமை பூச வழிபாடு கூட தானது வந்து செய்வோம். இதனால நன்மை எல்லாம் அம்மாவுடைய ஒப்படைக்கணும். நீங்கள் அதை பெற்று அம்மா இன்னும் ஒன்று நாங்கள் சிவனிட போகிறோம் நிறைய புண்ணியங்கள் தான் நாங்கள் இப்போ நோக்கமே அம்மாவுக்கு நாங்கள் புண்ணியத்தை சேர்க்கிறதுக்காக என்ன சரி திருப்தி பரிபூர்ண திருப்தி பரிபூர்ண திருப்தியாக காரணத்தை நாம் பெற்றுக்கொண்டு தாயார் அமரர் அருணானந்தருடைய ஆத்மாவானது பாவங்கள் எல்லாம் நீங்கி வைத்தீஸ்வரனுடைய பாதத்திலே உச்சேவனும் சொல்லி நானும் வைத்தீஸ்வர பெருமானை வணங்கி இந்த தான தர்மத்தை மிக மிக திருப்தியாக பெற்றுக் கொள்கின்றேன். பரிபூர்ண திருப்தி அது அப்படியே கூப்பிடுங்க தம்பி தர்மத்தால புறப்பட்ட புண்ணியங்கள் நீர் வடிவில இதுல இருக்கு காம்பாலே அம்மாட்ட கொடுங்க அப்படியே இதுல காம்பால புண்ணியம் யார்கிட்ட சேர்த்தாச்சு அம்மா கொடுத்துரு புண்ணியம் என்ன நீங்க என்ன சொன்னா அம்மா பயப்படாதுன்னு அவங்க புண்ணியம் எல்லாம் நிறைய சேர்த்து தந்து நீங்கள் பயமில்லாமல் சிவனிட்ட பயணத்தை மேற்கொள்ளும். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து அதில் 2 வீடியோ கொஞ்சம் எடுக்கலாம் போயிட்டு அப்போ நான் வந்துட்டு அங்கால போயிட்டு வர எல்லாமே வந்து படைச்சிருந்தது. பலகாரங்கள் சாப்பாடுகள் எல்லாமே வந்து பழங்கள் எல்லாமே வந்து படைச்சிருந்தது. அப்போ நான் வந்து பின்னுக்கு தான் 2 வீடியோ எடுத்து கொண்டு வந்தேன்னா நீங்களுமே வந்து பாருங்க. அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சாப்பாட்டு பக்கம் போயிட்டோம். அப்படியே நாங்கள் வந்து இங்கே சாப்பாட்டு பக்கம் வந்துட்டோம். அப்போ சாப்பாடுகள் பார்த்திங்கன்னா வடை பாயாசமே வந்து புரோதான் கப்பில் விட்டு வச்சுவினோம். அப்படியே பலகாரங்கள் பொங்கல் சாப்பாடு சோறு 2 அரிசி சோறு காய்ச்சின வினம். அப்போ எல்லாமே வந்து போட்டுக்கொண்டு ஆக்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்த வினம். அதுக்கு இவ்வளோ ஒரு சொட்டு ஒழும்ப வேண்டாத ஆக்களுக்கு வடை இருக்கு, பொங்கல் இருக்கு, எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு. அப்ப எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்தாலும் சாப்பிடலாம். பொங்கல் விழாதான் வைக்கிறேன் சரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களோட துவசம் வந்து நான் வந்து உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். உண்மைக்குமே வந்து அங்கே நிகழ்ந்த சகல நிகழ்வுகளையுமே வந்து நான் எடுத்து போட்டேன். நான் அதில் ஐயர் அந்த இது பூஜை செய்ய பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து அவர் சொன்னவர். அப்போ அதையுமே வந்து நான் அப்படியே ஃபுல்லாக எடுத்து போட்டேன். எடுக்கல என்னென்னு சொல்லி சொன்னால் அதில் ஆக்கள் நின்று செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள எடுக்கலாம் போயிட்டு அப்போ நான் முடிஞ்ச அளவுக்குமே வந்து எடுத்து உங்களோட பயந்துருக்கிறேன். நீங்களுமே வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி செய்கிற வினம். அப்போ இந்த எங்கள்ட உடுப்புட்டு இழந்த காட்டில் தான் வந்து மாமாண்ட வீடு இருக்குது. அங்கே எப்படி செய்திச்சினமன்றதை தான் வந்து நான் இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொண்டு நான் அப்போ அங்கே எல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் பூஜை எல்லாம் முடிய எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லோரும் வந்து ஒரு வீடியோ ஒன்று எடுத்தது. அப்போ அதுக்கு ஒரு ஆள் நின்றுட்டு தான் வந்து வீடியோவில் வந்தனன்னு சொல்லி சொன்னாலும் என்ன பிடிச்சி பொலிசில் கொடுப்பேன். நான் அவ்வளோத்துக்கு என்ன புத்தி இல்லாதாங்களே நாங்கள் எல்லாரையுமே வந்து காட்ட மாட்டோம். நாங்கள் எங்களுக்குவே காட்டலாம் என்றால் தான் நாங்கள் வந்து காட்டுவோம். பொதுவாடுக்கைக்கு எல்லாருமே வந்து பிடிவாடும். ஆனால் நாங்கள் வந்து அவ்வளோத்தையுமே வந்து போட மாட்டோம். என்னென்னு சொல்லி சொன்னால் அது அவைக்குமே வந்து சில பேருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அப்போ அவர் அதை சொன்னார், தான் வந்து வீடியோவில் அப்படி விட்டால் பொலிசில் விடுறானா கொடுங்க பிரச்சனை இல்லை, நான் வந்து என் போட போனேன்டா மாமா செஞ்சு அவள் சும்மா தான் எடுத்துக்கொண்டிருக்காளன்னு சொல்லி யூடியூப்லேயும் பண்ண சொல்லல ஃபேஸ்புக்கில் தண்ட முகமது தாண்டா பொலிசில் விடுப்பேன். பார்த்தா சந்தோஷப்பட்டு கொள்ளட்டுக்கும். நான் வந்து அவற்றை இது விட மாட்டேன். ஏன்னா சாப்பிட்ற கட்டம் வந்து இப்போ பொதுவாக எல்லாருமே வந்து இப்போ எல்லாம் செல்ஃப் சர்வீஸ்ன்னு சொல்லி ஃபுல்லாக அப்படியே சாப்பாடில் போட்டுவிட்டு எல்லோரும் கிள்ளி போட்டு கொண்டு போங்க அப்படின்னு தான் இப்போ விடுறது. முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா உறவுகளுக்கு எல்லாருக்குமே வந்து சாப்பாடு போட்டு போட்டு காணாது போதாக்கு போட்டு போட்டு கொடுக்குறது. இப்போ காலம் மாற மாற இப்போ ஆக்களும் மாறிட்டுனேன். அப்போ எல்லாருமே வந்து அந்த போட்டுக்கிட்டு கொடுத்து சேவன்ற ஒரு பக்குவத்திலேயும் இப்போ ஆக்கள் இல்லாமல் போயிட்டுது. அப்போ அதால் இது வந்து சுகம் என்னென்னு சொல்லி சொன்னால் அப்படி போட்டு கொடுக்குறது பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால்
நிறைய சாப்பாடுகள் வந்து வேஸ்ட்டாக போயிடும். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நேற்று தினம் வீடியோ எடுத்து போட்டு எல்லாம் எடிட் பண்ணி கடைசி கட்ட முடிச்சு போட்டு விடலாம்னு சொல்லி இருக்கேக்கில் பார்த்தீங்கன்னா திடீரென்று நான் எடுத்து கொண்டிருக்கே ஒரு அவசர அலுவலாக வந்து வெளியில் போக வேண்டி இருந்துட்டு அப்போ நான் வந்து வீடியோ நிப்பாட்டிட்டு வெளியில் போய் என் அலுவலை எல்லாம் முடிச்சுட்டு லேட்டாக போயிட்டு அப்படியே நானுமே வந்து வீடியோ முடிக்கலை தானே அப்போ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடலான்னு சொல்லி போட்டு அப்படியே விட்டுட்டேன் இன்றைக்கு முடிச்சு போட்டு போடுவோம்னு சொல்லி. அப்போ உண்மைக்குமே வந்து அந்த சாப்பாட்டு விஷயங்களும் சொன்னான் நான். அப்போ செல்ஃப் சர்வீஸ்ன்றது வந்து உண்மைக்குமே ஒரு நல்ல விஷயமாகத்தான் வந்திருக்குது. அப்போ அதால் வந்து எல்லாமே வந்து நல்லா தான் நடக்கும். சொன்ன சாப்பாடு வேஸ்ட்டும் ஆகாது, அவை அளவான சாப்பாடுகளை வந்து போட்டு சாப்பிடக்கூடியதாமே வந்து இருக்கும். அப்படி இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ எடுக்க அவைக்கு வந்து ஒரு சங்கடமாக இருக்கும். அப்போ நான் வந்து உண்மைக்கு மாக்கள் எடுக்கையில் இப்படி சாப்பாட்டை தான் எடுத்து கொண்டு இருந்தேன். நான் ஆகன்ற ஒரு உழவு அப்படி தான் தெரிஞ்சது. முகங்கள் உண்மைக்குமே ஒரு முகம் தெரியலை. சார் ஓக்கா தான் வீடியோ எடுக்கிறியோ நீ எட என்ன எடு பிரச்சனை இல்லை, மெட்டாக்களை உனக்கு எடுக்க விருப்பம் நாட்டி விட அவைக்கும் விரும்பி நம்ம தெரியலை, நீ என்ன இடன்னு சொல்லிக்க வந்து நான் அவாவை எடுத்தேன். அவள் உண்மைக்குமே வந்து தானா முன் வந்து இப்போ நார்மலாக யூடியூபர்ஸ் மேலே எல்லாருமே வந்து இப்போ இன்னொரு ஆள்கிட்ட காணொலிக்கு வேணாவே முன்னேறிடுவோன்ற பயத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆள்கிட்ட காணொலிக்குள்ள ஒரு ஆள் போகிற இல்லை. கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைபர் கூட கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா மெட்டாக்கள காணொலிகளுக்குள்ளே போகிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ சார்வக்கா பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே வந்து ஒரு வெளிப்படையான ஒரு திறந்த மனசுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் இருந்துமே வந்து அவள் தானாகவே வந்து எந்த காணொலிக்குள்ளே வந்து வந்தவா. இப்போ உண்மைக்குமே வந்து நான் சார்வகாவுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னு சொல்லி சொன்னால் அவள் தானாகவே வந்து என்னுடைய காணொலிக்கு மிதுசா நீ எடு பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லி போட்டு தான் காய்ச்சி சாப்பாடு போட்டு கடைசியாக சாப்பாட்டையுமே வந்து எனக்கு காட்டி போட்டு அப்படி எந்த காணொலிக்குள்ளே வந்தவா முதல் தடவையாக வந்தவான்னு சொல்லணும். எந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா நானும் தாரகாவும் அக்காவை எங்கண்ட சகோதரங்கள் அப்படி தான் சேர்னாங்க. இவா வந்து எந்த காணொலிக்குள்ள முதலாக வந்த ஒரு சகோதரி. அப்போ அவள் உண்மைக்குமே வந்து நன்றியை சொல்லிக்கொண்டு நான் வந்து இந்த காணொலியை நான் முடிச்சு கொள்ள போகிறேன். நாளைய தினம் வேறொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மிதுசா. நன்றி உறவுகளை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி எங்களுக்கும் சப்போர்ட் ஒன்று தாங்கோ. நாளைய தினம் சந்திப்போம்.